Good morning, students. Today topic pathina economics first lesson, cross domestic product and its growth and introduction. நம்ம எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கு பேர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் ஒன், நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, பொருளியல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு லெசனில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அதோட டோட்டல் வேல்யூ தானே சொல்லணும்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். உள்நாடு அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்தியாவுக்குள்ளே ஒரு 1 இயரில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அதோடைய டோட்டல் வேல்யூ தானே சொல்லணும்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்கனாமிக் க்ரோத் லெவல், அதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் க்ரோத் லெவல் அப்படின்றது எப்படி ஹை ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு நவ் அபவுட் த மீனிங் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங். To understand the basic various measures of national income. ஒரு கண்ட்ரியுடைய நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியோட காம்போசிஷன். டு நவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார் இன் ஜிடிபி. இந்த ஜிடிபி அப்படின்றது டிஃப்ரெண்ட் செக்டார்லேருந்து எப்படி வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு நவ் த எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்டு இட்ஸ் டிஃப்ரென்ஸ். இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன. டு நவ் அபவுட் டெவலப்மெண்ட் பேஸ்டு ஆன் ஜிடிபி அண்டு எம்ப்ளாய்மெண்ட். டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்டு எக்கனாமிக் பாலிசிஸ். இந்த ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியுடைய எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் பாலிசி அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், கன்சியூமர் சர்வர் கூட்ஸ். ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் அப்படின்னா யார்? ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். சர்வர் அப்படின்றனா பொருளை வந்து என்ன பண்ணுறாரு, சேல் பண்ணுறாரு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஒன், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் ஒரு 1 இயரில் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய டோட்டல் வேல்யூ தானே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜிடிபி அப்படின்றது எப்படி கிடைக்கிது, ஒரு கண்ட்ரிக்கான ஜிடிபி அப்படின்றது எப்படி கிடைக்கிது. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஜிடிபி டெல்ஸ் அஸ் ஹவு இந்தியா இஸ் டூயிங், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜிடிபி இஸ் economics call such as tangible items. எக்கனாமிக்ஸில் பொருட்கள் அப்படின்றது என்னவாக இருக்கும், அது டேஞ்சியபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கூட்ஸுக்கு இன்னொரு பேர் டேஞ்சியபிள் ஐட்டம்ஸ். எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்ன்றது என்ன வரும்னா பற்றாக்குறையான பொருட்களாக இருக்கலாம். திஸ் கூட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் ஹேவ் டு பெய்ட் ஃபார். சில கூட்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், சில கூட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பெய்டு பண்ணணும், பணத்தை செலவு செய்து அந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும். அப்போது எக்கனாமிக் கூட்ஸ் அப்படின்றது 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃப்ரீ கூட்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா பெய்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ கூட்ஸ் அப்படின்னா என்ன, எந்தவித செலவும் செய்யாமல் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது. ஹேர், வாட்டர், சாயல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், though you do not realize in addition to these tangible things called goods, something else is being product. The work done by the cooks and people who serve the food,
The activity of cooking and serving is not something you can feel and touch. Such activities are not tangible but are the nevertheless crucial for you enjoy food. Economists call such as activity service. As is the curse of goods, these and other services are not free but have to be paid for. எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் பணம் அப்படின்னு பணத்தை கொடுத்து தான் சில பொருட்களை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. வாட் happens every day in a hotel happens nationwide. Goods and services are produced and paid for and these what GDP measures. GDP. The GDP is the market value of all final goods and services produced in the country during a time period. The during a time period இது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDP அப்படின்னா என்ன? The GDP is a market value of all final goods and services produced in the country during a time period. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டிற்குள் ஒரு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய ஃபினிஷிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அது டோட்டல் வேல்யூ அதை மார்க்கெட் வேல்யூக்கு பேர் தான் சொல்லணும் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிடிபிக்கான முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் ஒரு சில பொருட்களை இந்த எக்கனாமிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரீ கூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ கூட்ஸ் அப்படின்றது அதுக்கு நம்ம எந்தவித பணமும் செலுத்தாமல் நமக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம் தன்னுடைய பணத்தின் மூலமாக அந்த பொருட்களை நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்குறது என்ன சொல்கிறோன்னா அதுதான் அந்த பணத்தின் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக தான் அதுனா ஒரு நாட்டுடைய ஜிடிபி அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் எவ்வளோ பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த பொருட்களுடைய டோட்டல் வேல்யூ தான் என்ன சொல்கிறோன்னா ஜிடிபி. ஓகே, தேங்க்யூ.